Hello everyone, welcome back to my channel Jia's Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக் பிரியாணி. நான் சொல்கிற ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் எக்கை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாயில் ஆனதுக்கப்புறம் பீல் பண்ணி வச்சுக்கலாம். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருந்த 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து வேக விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு கூடவே கொத்தமல்லி புதினா இலைகளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் கூட சேர்த்துக்கலாம். வீட்டிலே அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கப்புறமா தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியை நல்லா வேக விட்டுறலாம். தக்காளி வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வேக வச்சிருந்த முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த முட்டை மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு நான் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணியை கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்த உடனே வாஷ் பண்ணி வச்சுருந்த 2 கப் பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியும் ரைஸும் ஒரே லெவலில் வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கூடவே புதினா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துடலாம். இப்போது குக்கரை மூடிடலாம். லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் விட்டுட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு 45 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிடலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. குழையாமல் நல்ல பலன்னு வந்திருக்கு. அவ்வளோதான், எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா.